அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 88வது அதிகாரமாக உள்ள பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 872வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பகை திறம் தெரிதல் என்பதற்கு பகைவரின் தன்மையினை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 872வது திருக்குறளுக்கு செல்வோம். வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்ஏர் உழவர் பகை. வில்ஏர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். வில்லை ஆயுதமாக கொண்டவரிடம் கூட நாம் பகை கொள்ளலாம். ஆனால் சொல்லை ஆயுதமாக கொண்ட ஆண்டோர்களிடம் எப்போதும் நாம் பகை கொள்ளக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் வில்லை ஆயுதமாக கொண்டவரிடம் கூட பகை கொள்ளலாம். ஆனால் சொல்லை ஆயுதமாக கொண்ட ஆன்றோர்களிடம் எப்போதும் நாம் பகை கொள்ளக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.